Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilma. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சென்ற வாரம் நிகழ்கால வினைச்சொல் எப்படி பண்றது அப்படின்றத படிச்சோம். அதுக்கு முன்னாடி கடந்த கால வினைச்சொல் எப்படி படிக்கணும், அதை எப்படி மாத்தணும், எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா எழுதியிருக்கீங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது புரியணும். அப்பதான் குரான்ல நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், இதுல அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு, இதுல நாங்க செஞ்சோம்னு அல்லாஹ் சொல்றான், இதுல நீங்க கேட்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சூறாவே இருக்கட்டுமே. ஆஹ் அதென்ன சூரா லீலாஃபி குறைஷ்ல வரும். லத்துஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நயீம் அப்படின்ட்டு வரும். லத்துஸ் அலுன்ன துஸ் அலு அப்படின்னா யாரு கேக்குறான்ல, என்ன சொல்ல வர்றான், அது நம்ம படிக்கிற இந்த சர்ஃபோட சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் இது. இன்ஷால்லா நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல படிப்போம். அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள்ல கூட அல்லாஹ் யார பத்தி பேசுறான், அவங்கன்னு பேசுறானா, நீங்கன்னு நம்மளை பார்த்து தான் சொல்றானா, இல்ல நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றானா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஈயாக்க நஅபுது அதுக்கே நமக்கு இப்ப அர்த்தம் தெரியும் பொழுது, ஓகே நாங்க உன்னை வணங்குறோம் யா அல்லாஹ்ன்னு அல்லாஹ்கிட்ட நம்ம சரண்டர் ஆகுறத நம்ம முன்மொழியறோம். அப்படிங்கும்போது அப்ப குரானோட இன்னும் அதிகமா நம்ம பெரும்பாலும் சொல்லுவாங்க, தொழுகையில உள்ளச்சத்தோட தொழுவுறதுக்கு குரானுடைய அர்த்தம் விளங்கணும். விளங்கிட்டாலே, ஏன்னா இப்ப நான் என்ன பேசுறேன்றது தெரியாம நான் பாட்டுக்கு இருந்தா என் பேச்சு ஒரு பக்கம் இருக்கும், என் சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா. அப்ப அப்படி இருக்கும்போது அது ஒரு கவன சிதறலோட என்ன சொல்றேனே தெரியாம என்னத்தையோ சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது உங்க சிந்தனையே எப்படி இருக்கும், நான் என்ன சொல்றேன்னா அதைதான் நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. வேற எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியும். யோசிச்சா பேசுறவங்களுக்கும் லாஸ், கேக்குறவங்களுக்கும் லாஸ் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், இல்ல நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம கவனம் இருக்கணும். அப்ப தொழுகையை உள்ளட்சத்தோட தொழுவாததுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்து, தொழுகையில என்ன ஓதும்னு தெரியாது. சுப்ஹான ரபில் அஸீம்க்கு என்ன அர்த்தம் தெரியாது, அல்லாஹ் மஃபிர்லிக்கு என்ன அர்த்தம் தெரியாது, சமி அல்லாஹ் லிமன் ஹமீதாக்கு என்ன அர்த்தம் தெரியாது, அல்லாஹ் மஃபிர்லி ரம்பி குல்லகுண்டா என்னன்னு தெரியாது. அப்ப சஜ்தால எல்லாம் அத்தனை பாவ மன்னிப்பு துவா இருக்கு, அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. அதனாலயே நம்ம எதுக்கோ வேக வேகமா ஒரு 3 தடவை ஓதிட்டு எந்திரிச்சிடுறோம். அதுல எப்பேற்பட்ட பாவ மன்னிப்பெல்லாம் நபிசுல்லாஹ் நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க கேக்குறதுக்கு. அப்ப அதெல்லாமே தெரிஞ்சாதானே கவனிச்சு அதை நம்ம கேட்க முடியும். இப்ப கடையிலயே போறோம், போயிட்டு நம்ம ஏதோ ஒரு பருப்பு வாங்கணும், சாம்பார் வைக்க துவரம் பருப்பு வேணும். அங்க போயிட்டு கடலை பருப்பு கொடுங்க அப்படின்னு கேட்போமா. நமக்கு வேண்டியது துவரம் பருப்புனா அதை சொல்லும் போது அது கவனம் நமக்கு அதுல இருக்கணும். அப்பதான் துவரம் பருப்பே நமக்கு கிடைக்கும். நம்ம எதையோ ஒண்ணு நினைச்சுட்டு கடலை பருப்புன்னு சொல்ல அவரு பாசி பருப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்ப நமக்கு வேண்டியது ஒண்ணு, கேட்டது ஒண்ணு, வந்தது வேற ஒண்ணு, இப்படி இருக்கும் இல்லையா. அப்ப அப்படித்தான் நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது, அல்லாஹ் கிட்ட தொழுகையில பேசும் பொழுது நம்ம முழுக்க முழுக்க கவனம் அதுல இருந்தாதான் நம்ம கேக்குற அந்த துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனா இருப்பான். இல்லைன்னா அல்லாஹ்க்கு அதை அங்கீகரிக்கணும்னு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப அதனால அல்லாஹ்க்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு தான் நம்ம துவாக்கள் தேவைப்படுது, அது அங்கீகரிக்கப்படணும். அப்ப கவனம் இருக்கணும் அதுல. அப்ப கவனம் எப்படி வரும், நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள், அந்த திக்ருகள் என்னெல்லாம் ஓதுறோமோ தொழுகையில, அது என்னன்னு அர்த்தம் தெரியணும். அதை வெறுமனே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா நமக்கு அந்த அளவுக்கு மனப்பாடத்துல இருக்கிறத ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி நம்ம யோசிக்கணும். அதுவே அரபி லாங்குவேஜே இப்ப முக்காவாசி நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா இப்ப 4வது வாரத்துல இருக்கும். உண்மையை சொல்லணும்னா 3 மாசம் முடிச்சுட்டு 2வது சைக்கிள்ல நீங்க 4வது வாரத்துல இருக்கீங்கன்னா, அப்ப கிட்டத்தட்ட 14வது வாரத்துல இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அப்படி இருக்கும்போது இத்தனை வாரத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூட அரபி தெரியாம இருந்திருக்குமா? கிடையாது. 60-65% கிட்ட நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உண்மையை சொன்னா 70% நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு, இன்னும் முக்கியமான ஒரு 2 தலைப்பு இருக்கு, அவ்வளவுதான் உண்மையிலேயே சொல்ல போனா. அப்ப அவ்வளவு நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு குரான் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க காலை மாலை துவாக்கள் ஓதுறீங்க, தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் ஓதுறீங்க, ட்ரெஸ் போடும்போது ஓதுற துவா, வீட்டை விட்டு கிளம்பையில ஓதுற துவா, இப்ப பாங்க சொல்லி முடிச்சுட்டு ஓதுறதுவா, ஒது செஞ்சு முடிச்சுட்டு ஓதுறதுவா, இப்படி ஓதும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னன்னு விளங்கணும். குறிப்பா அந்த காலை மாலை துவாக்கள் எல்லாம் என்ன கேட்கிறோன்னே தெரியல. யாஹையும் யாக்கையும் ரஹ்மத்திக்கு அஸ்தகீசுன்னு ஒரு துவா இருக்கு. அதுல என்ன அழகா இருக்கு, நான் கண் சுமட்டுற நேரம் கூட என்கிட்ட என்னை ஒப்படைச்சிடாத, நான் நீயே என்னை முழுக்க முழுக்க பாத்துக்க யா ஹையூ யா கையூம் அப்படின்னு அல்லாட்ட நம்ம கேட்கிறோம். அப்ப இதுல எவ்வளவு அழகான ஒரு துவா இல்ல. நம்ம கிட்ட கொடுத்தா எதையுமே நம்ம ஒழுங்கா பண்ண மாட்டோம். அப்ப என் வாழ்க்கையவே நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கையை நீயே சீராக்கிறே,
உன்கிட்டயே நான் வந்து ஆதரவு வச்சு கேக்குறேன் அப்படின்னு சொல்ற துவா. ஆனா அதை சொல்லும் போது எந்த ஒரு ஃபீலும் இல்ல. இந்த துவா ஒரு தடவை ஓதும், யா ஐயா கைமா ஓகே ஓதியாச்சு அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அங்க அது எங்க இருந்து கபுல் ஆகும் சொல்லுங்க? அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து அந்த அர்த்தங்களை விளங்கும் போதுதான் அல்லாஹ்க்கும் நமக்கும் ஏற்படுற அந்த தொடர்பு வந்து இன்னும் பலமா வந்து இருக்கும். அப்ப அதுக்குத்தான் நம்ம இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அப்ப படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்னா உங்களுக்கு வந்து அது வந்து விளங்கணும். இதே வார்த்தை தானே நம்ம அசைன்மெண்ட்ல எழுதணும், இந்த வார்த்தை தானே கிளாஸ்ல சொன்னாங்க, இந்த ஃபெயில் நம்ம படிச்சோமே, அந்த ஃபெயில் தான் இங்க இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஈஸியா வந்து தெரியணும். ஓகேவா? நீங்க புதுசா ஒரு சூறா மனப்பாடம் பண்றீங்கனாலும், இல்ல ஏற்கனவே மனப்பாடம் பண்ண சூறாக்களா இருக்கட்டும், இல்ல குரான் எடுத்து திலாவா பண்றீங்க, டெய்லி குரான் ஓதணும். அப்படி எடுத்து ஓதும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தெரியுது, இங்க ஹர்ஃபுல் ஜர் வந்திருக்கே, இது பார்க்க ஒண்ணு போல இருக்கே, மௌசூ சிபத் மாதிரி இருக்கே, இது ஒரு ஃபெயல் மாதிரி இருக்கே. அப்ப ஃபெயல்னா இது மாவியா முதாரியா, கடந்த காலமா நிகழ்காலமா, அல்லாஹ் இதுல வந்து அவன் செஞ்சான்னு வருதா, இல்ல நான் செஞ்சேன்னு வருதா, நீ செஞ்ச, எப்படி அல்லாஹ் சொல்றான்? படற்கையா, முன்னிலையா, தன்னிலையா, ஆண் பாலா, பெண் பாலா, அதெல்லாம் நீங்க வந்து சிந்திக்க அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாலே இன்னும் குரானோட தொடர்பு அதிகமாகும். தொழுகையும் உள்ளட்சத்தோட இருக்கும். அல்லாவோட தொடர்பும் வந்து நமக்கு இன்னும் வலுப்பெறும். அப்ப இந்த அரபு மொழி பாருங்க எத்தனை விதத்துல நமக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு. அப்ப இந்த லாங்குவேஜ வந்து ஆல்மோஸ்ட் இப்ப முக்கியமான 2 தலைப்பை நம்ம வந்து படிச்சுட்டோம். சர்ஃப்ல எது ரொம்ப முக்கியமோ அந்த 2 தலைப்பையுமே நம்ம படிச்சு முடிச்சிடும். கடந்த காலம், நிகழ்காலம். இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நிகழ்காலத்தை ஒட்டியே தான் அது எல்லாமே வரப்போகுது. சோ நிகழ்காலம் நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்கனாலே அது வந்து அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய வகுப்புகள் சுலபமா புரிஞ்சிடும். அப்ப இந்த நிகழ்காலத்துல வந்து நம்ம வந்து 3 எழுத்து வினைச்சொல் இருந்தா அதை எப்படி வந்து அவன் செய்கிறான், நீ செய்கிற, நான் செய்யறேன், நான் செய்வேன், நாங்க செய்வோம், அப்படி எப்படி மாத்துறதுன்றத நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டோம். அப்ப அதுல வந்து ஆரம்பத்துல என்ன சேர்க்கணும், கடைசியில என்ன சேர்க்கணும், அது எல்லாமே பார்த்துக்கிட்டோம். அது நமக்கு இப்ப பரிச்சயமா இருக்கு. இப்ப அதை வச்சு வாக்கியங்கள் எப்படி அமைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபத்தஹ அப்படின்னா திறந்தான். இதோடைய முதாரி எப்படி ஆக்கணும் அப்படின்றத வந்து இப்ப நம்ம இன்ஷால்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடத்துக்குள்ள போயிடலாம். அப்ப ஃபத்தஹ அப்படின்னா திறந்தான். அதுல ஸ்டார்டிங்ல யா சேர்த்து ஆஹ் 2வது எழுத்துக்கு சுக்குன் வச்சு கடைசி எழுத்து பொம்மா போட்டுட்டு ஐன் கலிமாவோட ஹரக்கத்தை மாதிய பார்த்துதான் சொல்லணும். அப்ப ஐன் கலிமா வந்து ஃபத்தஹ அப்படின்னு வருதுன்னா அப்ப என்ன வரும்? ஃபத்தஹுக்கு ஐன் கலிமா வந்து ஃபத்தஹால இருக்கு. சரி, அப்ப இது வந்து தொண்டை எழுத்து, ஹான்றது தொண்டை எழுத்து. அப்ப தொண்டை எழுத்துல வரும் பொழுது ஐன் கலிமா ஃபத்தஹால இருந்துச்சுன்னா அதோடைய முதாரியும் அதிகபட்சம் ஃபத்தஹால தான் இருக்கும். அப்ப ஃபத்தஹ எஃப்தஹு அப்படின்னு அதோடைய முதாரி மாறும். இந்த எஃப்தஹுவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதை வச்சு முழுசா உங்களால சர்த்தம் வந்து சொல்லிட முடியும். அப்ப எஃப்தஹு அவன் திறக்கிறான் அல்லது திறப்பான். எஃப்தஹானி அவர்கள் இருவர் திறக்கிறார்கள் அல்லது திறப்பார்கள். எஃப்தஹூன அவர்கள் பலர் திறப்பார்கள், திறக்கிறார்கள். சொல்லும் போதே அது ஆண்கள் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. தஃப்தஹு அவள் ஒரு பெண் திறக்கிறாள். தஃப்தஹானி அவர்கள் இரு பெண்கள் திறக்கிறார்கள். யஃப்தஹன அவர்கள் பல பெண்கள் திறக்கிறார்கள். தஃப்தஹு நீ திறப்பாய், ஆண்பால். தஃப்தஹானி நீங்கள் இரு ஆண்கள் திறப்பீர்கள். தஃப்தஹூன நீங்கள் பல ஆண்கள் திறக்கிறீர்கள், திறப்பீர்கள். தஃப்தஹீன நீ ஒரு பெண் திறப்பாய். தஃப்தஹானி நீங்கள் இருவர் திறப்பீர்கள். தஃப்தஹன நீங்கள் பல பெண்கள் திறப்பீர்கள். அஃப்தஹு நான் திறப்பேன். நஃப்தஹு நாங்கள் திறப்போம் அல்லது திறக்கிறோம் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்ப நாங்க வந்து ஒரு கடை ஒண்ணு திறக்க போறோம். இப்ப நாங்க இனிமே திறக்க போறோம்னா நஃப்தஹு. ஓகேவா? இப்ப கடை ஒருத்தர் திறந்துகிட்டு இருக்காரு. கேக்குறாங்க என்ன செய்றீங்க? இந்த கடையை திறந்துகிட்டு இருக்கேன். அப்ப திறந்து கொண்டு இருக்கிறேன், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அஃப்தஹு நான் திறக்கிறேன் அப்படி வரும். அப்ப இந்த மாதிரி வந்து எழுதணும். அண்ட் நீங்க ஹோம்ஒர்க் எழுதும் போதும் பார்த்தா அதுல வந்து மாஷால்லா எதுவுமே வந்து அதுங்கள மிஸ்டேக்ஸ் இல்ல. பரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதுலயும் எழுதும் போது வந்து இதே ஆர்டர்லயே எழுதுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒருமை ஃபுல்லா எழுதிட்டு அப்புறமா வந்து இருமைய ஃபுல்லா, அப்புறம் பன்மைய ஃபுல்லா, ஆண் பால தனியா, பெண் பால தனியா, அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழம்பிரும். சோ இதே ஆர்டர்ல அவன் ஒரு ஆண், அவர்கள் இரு ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள். 4வது இடத்துல அவள் ஒரு பெண், 5வது இடத்துல அவர்கள் இரு பெண்கள், 6வது இடத்துல அவர்கள் இரு பெண்கள், பல பெண்கள். 13வது இடத்துல நான் அப்படின்ற ஒருமை, 14வது இடத்துல நாங்கள் அப்படின்ற முத்தக்கல்லி.
முன் தன்னிலை, ஓகேவா, பன்மையில வரணும். அப்ப இந்த மாதிரி வந்து என்ன செய்யுங்க, இதே ஆர்டர்லயே வந்து எழுதுங்க இன்ஷால்லா. ஏன்னா ஒருமையெல்லாம் தனியா இருமையெல்லாம் தனியா அப்படி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்காக சொல்றேன். ஓகே, இப்ப இப்படி யார் யாரு வந்தா என்னென்ன இருமைக்கு என்ன சேர்க்கணும், பன்மைக்கு என்ன சேர்க்கணும் எல்லாம் பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அதை வச்சு சென்டென்ஸ் வந்து இப்ப பார்க்கலாம். ஓகேவா, அதை மாத்துறதுக்கான ரீசனே அதை செய்யக்கூடியவர் ஒருமையா இருமையா பன்மையா ஆண்பாலா பெண்பாலான்றதுக்குற. ஓகே, இப்போ எக்ஸிரு அல் இப்னு, எக்ஸிருல் இப்னு, இப்னுனா என்ன, பையன். ஓகேவா, இப்னுனா பையன், சிறுவன். எக்ஸிரு கசரன உடைத்தான், எக்ஸிரு, ஓகேவா, கசர எக்ஸிரு. அப்ப ஐன் கலிமா சீனுக்கு ஃபத்தஹா இருக்கு. அது முலாரில வந்து ஃபத்தால இருந்தா என்ன வரும், ஃபத்தா கசராதம்மா என்ன வேணா முலாரில கொடுக்கலாம். தொண்டை எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு ஐன் கலிமாவோ லாம் கலிமாவோ தொண்டை எழுத்தா இருந்திருந்தா ஃபத்தஹா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதிகமா. ஆனா இது வந்து தொண்டை எழுத்தும் கிடையாது, சீனும் ராமும் தொண்டை எழுத்து கிடையாது. அப்ப பெரும்பாலும் கசராவோ தொம்மாவோ தான் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எக்ஸிரு எக்ஸுரு, அதுல வந்து எக்ஸிருன்னு தான் அரபிகள் அதிகமா பயன்படுத்துவாங்க. ஓகேவா, அப்ப எக்ஸிரு, எக்ஸிரு உடைக்கிறான், எக்ஸிரு அவன் ஒரு ஆண் உடைக்கிறான் அப்படின்றது. அந்த ஒரு ஆண் யாரு, அந்த பையன் சிறுவன். ஓகேவா, பையன் உடைக்கிறான், உடைப்பான். அவன் ஒரு ஆண் அப்படின்னு சொல்ல தேவையில்ல, பையன் கையிலே அது ஒருமைன்னு தெரிஞ்சு வச்சு, இருமை கிடையாது பன்மை கிடையாதுன்னு தெரிஞ்சு வச்சு. இப்ப அன்தும் தஹ்சுனூன, அன்தும் தஹ்சுனூன, தஹ்சுனு அப்படின்றது என்ன, ஹசுனா உடைய ஃபெயல் தான் தஹ்சுனு. அப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கணும், இப்ப இங்க அன்தும் இருக்கிறதுனாலே நீங்க பாத்துக்கலாம், நீங்கள் பல ஆண்கள், அந்த அன்துமா அன்தும் அப்படின்னு வருது. அதனால அன்தும்னா நீங்கள் பல ஆண்கள்ன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது இல்லாமலும் தஹசுனூனன்றத பார்த்தா நமக்கு என்ன செய்யணும், கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி, வாவுன்னு இருக்கு, அப்ப ஆண்பால் பன்மை, அது நல்லா தெரிஞ்சு வச்சு. ஸ்டார்டிங்ல யா வந்தா அவர்கள், தா வந்தா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க தா வந்திருக்கு, அப்ப நீங்கள் வாவுனூன் பல ஆண்கள், அப்ப நீங்கள் பல ஆண்கள். ஹசுன யசுனுக்கு அர்த்தம், ஃபேலுடைய அர்த்தம் நல்லா செய்யறது அழகா செய்யறதுன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள், செஞ்சு நல்லா செய்றீங்களே அப்படின்னு சொல்றது, அல்லது செய்வீங்க, நாளைக்கு எக்ஸாம் அதெல்லாம் நீங்க நல்லா செய்வீங்க இன்ஷால்லா அப்படி சொல்றோம். அப்ப செய்வீங்க அப்படின்றதுக்கும் தஹசு நூன அப்படின்னு வரும். அப்ப நீங்கள் நன்றாக செய்வீங்க, நீங்கள் பல ஆண்கள் அப்படின்லாம் வராது, நீங்கள் அப்படின்னு தான் வரும். பல ஆண்கள்ன்றது நம்மளே விளங்கிக்கிறணும். அடுத்து யாக்கிலூனல் முஸ்லிமூன, யாக்கிலூனல் முஸ்லிமூன ஏற்கனவே சொன்னது போல வாவுன்னு இருக்குது, அப்ப அது வந்து என்னது, பன்மை. யா வந்தா அவர்கள்ன்ற அர்த்தம், அப்ப அவர்கள் பல ஆண்கள், அது யாருன்னு இங்கே இருந்தா கொடுத்துட்டாங்க. அல் முஸ்லிமூன, அப்ப முஸ்லிம்கள். அக்கல யாக்கிலு அப்படின்னா அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் கேப்பா அஃபலா தாக்கிலோன், உங்களுக்கு தெரியாதா, நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி, தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மாதிரி தாக்கிலோன் யாக்கிலோன் அப்படின்றதெல்லாம் நிறைய குரான்ல வரும். அப்ப யாக்கிலோன் அப்படின்னா தெரிந்து கொள்வது. அப்ப யாக்கிலூன அவர்கள் பல ஆண்கள், அந்த அவர்கள் பல ஆண்கள் முஸ்லிம்கள். ஓகேவா, முஸ்லிம்கள் அறிந்து கொள்வார்கள். இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இல்ல, என்ன அறிந்து கொள்வார்கள்ன்றது இங்க நம்ம பேசலாம். ஜஸ்ட் என்ன சொல்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா, மறுமை நாளில் முஸ்லிம்களுக்கு வெற்றி என்பதை முஸ்லிம்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகத்துல எவ்வளவு வேணா அவங்க கஷ்டப்படலாம், ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல அவங்க வெற்றி பெற்றதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படி சொல்லும் போது, அப்போ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். இப்போதைக்கு ஒரு ஃபெயலும் அதை செய்யக்கூடிய ஒரு ஃபாயிலையும் தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், செயல் செய்யக்கூடியவரை தான் இது பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன, அந்தி தஃஹமீன. சோ இந்த அந்தி இல்லாமலே, ஏன்னா அந்தி எல்லாம் போட தேவையில்லை, வெறுமனே வந்து தஃஹமீனன்னு போட்டாலே அர்த்தம் வந்துரும். அதுல இப்ப யானுன்னு வந்திருக்கு, யானுன்னு எதுக்கு வரும், நீ ஒரு பெண் அப்படின்றதுக்கு மட்டும்தான் வரும். அப்ப ஃபஹிம யஃப்ஹமு அப்படின்றது புரிந்து கொள்வது. அப்ப தஃஹமீன நீ புரிந்து கொண்டாய், சாரி புரிந்து கொள்வாய், அல்லது புரிந்து கொள்கிறாய், புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றதோ, இல்லைன்னா புரிஞ்சுக்குவ அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றதுக்கோ தஃஹமீன அப்படின்னு. இப்ப நானே சொல்வேன் பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கையில உங்களுக்கு சிரமமா தெரியும், ஆனா அப்போ உங்களுக்கே வந்து இதை நல்லா புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப தஃஹமீன நீ புரிந்து கொள்வாய். ஒரு நீங்கள் பல பெண்கள் புரிஞ்சுக்குவீங்கன்றது எப்படி சொல்லணும், தஃஹம்ன அப்படின்னு நான் சொல்லணும். தஃஹம்னா நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு அவங்களை எல்லாம் பார்த்து சொல்றதா அர்த்தம். பிகாஸ் அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஃபெயல்களை விளங்கிக்கலாம். அடுத்தது தனஸ்ஸலு, சாரி தன்ஜீலு ரஹ்மத்து, தன்ஜீலு
ரஹ்மத். நசலன இறங்கியது, தன்சிலுன இறங்குகிறது அல்லது இறங்கும், இனிமே நடக்க போறத சொல்றது. அப்ப இறங்குகிறது எது? தன்சிலு அப்படின்னு இருக்கு. அப்ப இது ஒரு பெண்பால். நீ இறங்குகிறாய் அப்படின்னு வரணும், இல்லைன்னா அவள் இறங்குகிறாள் அப்படின்னு வரணும். அப்ப அதை செயல் செஞ்சவர் யாருன்னு பக்கத்துல பார்த்தா தெரிஞ்சு போயிரும். நீ ஒரு ஆண் இறங்குகிறாய் அப்படின்னு அர்த்தமா, இல்ல அவள் ஒரு பெண் இறங்குகிறாள் அந்த அர்த்தம். ஏன்னா தஞ்சிலும் ரெண்டு இடத்துலயும் வரும். அவள் அப்படின்ற அர்த்தமும் வரும் பெண்பாலுக்கு, நீ அப்படின்ற ஆண் பாலுக்கும் என்னதான் வரும், இந்த தஞ்சிலு தஃபாலுன்றதுதான் வரும். அப்ப இது ஃபாயில் யாரு, செஞ்சவர் யாரு, செய்யக்கூடியவர் யாரு, அந்த செயலை செஞ்சது யாருன்னு பார்த்தா நமக்கு இது வந்து அவளா இல்ல நீயா அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரஹ்மத்து, ரஹ்மத்துன்றது பேருன்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா ரஹ்மத்து நிசான்லாம் இப்ப பேர் வைக்கிறாங்க, அதனால சொல்றேன். ரஹ்மத்துன்றது அல்லாவுடைய அருட்கொடை, கருணை, அந்த மாதிரி ரஹ்மத். ஓகேவா? அல்லாஹ் வந்து கருணையாளன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரஹீம் ரஹ்மான். அப்ப அந்த ரஹ்மத்தை தான் கருணை அப்படின்னு சொல்றது. அப்ப கருணை இறங்குகிறது. அப்ப ஏன் அப்ப நீ இறங்குகிறாய் வரக்கூடாது, கருணையே நீ இறங்குகிறாய் அப்படின்னு நம்ம சொல்லல. ஓகே, அவள் இறங்குகிறாள் நீ ஏன் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, இங்க தாமரபுத்தா போட்டு என்ன செஞ்சிருக்கு, அது பெண் பால்ல இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும், அத பெண் பாலா எழுதியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேல வந்து ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பாலா மாத்துறோம். அது வந்து இந்த செயல் செய்யறவங்க யாரு, ஒருமையா இருமையா பன்மையா ஆண்பாலா பெண்பாலா பார்த்துதான் நம்ம வந்து மாத்துறோம். சோ அப்படி இருக்கும்போது இங்க மனுஷங்களாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாவுடைய கருணை இறங்குகிறது, ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்றோம். அப்ப வந்து என்ன செய்யறோம், தன்சீலு ரஹ்மத்து அப்படின்னு சொல்றோம். அதே போல மரியம் ஓதுகிறாள் ஓதுவாள். இப்ப இதுக்கு எப்படி வரும், ஓதுகிறாள் கர அப்படின்றது ஃபேல் மாதி, யக்ரஉ அப்படின்னா ஃபேல் முதாரி. ஓகேவா, யக்ரஉ, அதுல யக்ரஉ அவள் ஓதுகிறாள், மரியம் அப்படின்னா அவள் ஒரு பெண் ஓதுகிறாள். அப்ப யக்ரஉ யக்ரஆனி யக்ரஊன தக்ரஉ. ஓகேவா, தக்ரஊனா அவள் ஓதுகிறாள். அப்ப தக்ரஉ யார் ஓதுறா, மரியம் ஓதுறாங்க. அவங்களுக்கு தொம்மா, அவங்க அடையாளம் தொம்மா ஹரக்கத். தக்ரஉ மரியமோ, மரியம் ஓதுறா. அப்ப இதை வச்சு நீங்க அழகா சொல்லலாம் உங்க பிள்ளைய பேரை வச்சு. எக்ர இப்ப முகமதுன்னு ஒருத்தர் பிள்ளை இருக்குன்னா எக்ரவு முகமது, முகமது படிச்சுட்டு இருக்கான் படிப்பான் அப்படின்னு. இப்ப ஃபாத்திமான்னு ஒரு பிள்ளை இருக்கா, இப்ப தக்ரவு ஃபாத்திமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஈஸியா உங்களோட பிள்ளைய பேரை வச்சு சொல்லலாம். நான் ஓதுறேன், நான் ஓதிக்கிட்டு இருக்கேன், எப்படி சொல்லணும், எக்ரவுல இருந்து நான் இங்க அலிஃப் போடணும், அக்ரவு. ஓகேவா, அக்ரவு, அக்ரவுனா நான் ஓதுகிறேன் ஓதுவேன். ஓகே, படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப அக்ரா ஓதுவது, வாசிப்பது, எல்லாத்துக்குமே இது வரும். அடுத்தது சரி, ஒருமை ஆண் பாலு பெண் பாலு, நான் அவள் செஞ்சா, அவள், அதே போல நீ, நீங்கள் பல பெண்கள், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இருமைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? சோ என்னன்னா, ஆஹ் என்சு ராணி ஜெய்தும் வ சயீதும். என்சு ராணி ஜெய்தும் வ சயீதும் என்ன அர்த்தம், என்சு ராணி கண்ணை முடிய சொல்லிடலாம், அலிப்னு இருந்தா இருமைதான். அதுக்கேத்த மாதிரி ஏன் இருமையில போட்டோம், ஜெயிது சயீது ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்கிறனால ஃபேலும் இருமையில போடுவோம். அப்ப அவர்கள் இரு ஆண்கள், நீங்கள் இரு ஆண்கள்னா தன்சூர் அப்படி சொல்லிட்டு வரும் இல்லையா, தன்சுராணி. அப்ப இது அவர்கள். அப்ப என்சூராணி ஜெய்துன் வ சயீதும், ஜெய்தும் சயீதும் உதவி செஞ்சாங்க, நசரா என்சூர். அப்ப ஃபேலோட அர்த்தத்தை நீங்க நல்லா வந்து மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ஃபேலை பார்க்கும் போதே இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு தெரியும். ஏன்னா ஃபேலோட அர்த்தம் நம்ம வாரம் வாரம் அனுப்பிடுவோம். அதை நீங்க படிச்சு வச்சுக்கும் போதுதான் டக்கு டக்கு டக்குன்னு தோணும். இல்லைன்னா இங்க நான் சட்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன், இது இருமை, யாருக்கு, அப்ப அவர்கள், தா போட்டா நீங்கள்னுகிட்டு இருப்பேன். ஆனா நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் என் சுராணிக்கு என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல, இதோட மாதி என்ன, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அதை வந்து நீங்க என்ன என்ன செய்யணும், முதாரியா மாத்த தெரியலனாலும் உங்களுக்கு தெரியும், இப்ப தஞ்சிலுன்னு இருக்கு, அதுல இந்த தா தான் எக்ஸ்ட்ரா லெட்டர், அதை விட்டுட்டு பார்த்தா நூன் ஜாலாம், அப்ப நசல அதுதான் ஃபெயில். நசலுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். லூன இதுல வந்து யா எக்ஸ்ட்ரா வானூன் எக்ஸ்ட்ரா, அதை விட்டு பார்த்தா ஐன் காஃப் லாம். அக்கூல அக்கீல என்ன படிச்சோம், அக்கல, அக்கலன்றதுன்னா அறிந்து கொண்டான் அப்படின்றத உங்களுக்கு தெரியும்.
அது மாதிரி என்சுரானில யா எக்ஸ்ட்ரா அலிஃப் நூன் எக்ஸ்ட்ரா, அப்ப நூன் சாதுரா, அப்ப நஸ்ருனா அப்ப நசரன்ற ஃபெயிலு. அப்படின்னு நீங்க டக்குன்னு வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாதிய மட்டும் படிச்சுக்கிட்டாலே முதாரிய வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உங்களால. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், வாரம் வாரம் அனுப்புற டேபிள் நகு அளவுக்கு அதிகமா இருக்காது. டோட்டலாவே ஒரு 8 வாரத்துக்கு என்னமோ தான் டேபிள் வந்து நான் அனுப்புவேன். சோ வந்து கம்மியா தான் இருக்கும் ஃபெயில். ஏன்னா குரான்ல என்ன தேவையோ அதைத்தான் நம்ம வந்து அதிகமா படிக்கிறோம். சோ அந்த ஃபெயில்களை தான் உங்களுக்கு அதிகமா நான் அனுப்பியிருப்பேன். சோ அதை வந்து ஒவ்வொரு வாரமுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா வந்து படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ வந்து தன் சூரா என் சூரானி ஜெய்துன் சயீதுன் ஜெய்தும் சயீதும் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது இந்த அன்துன்னாவை விட்டுருங்க. வெறுமனே தன் சுர்ன, வெறும் நூன் இருந்தா பெண்பால் பன்மைன்னு அர்த்தம். தா வந்திருக்கு, யா வந்தா அவர்கள், தா வந்தா நீங்கள். அப்ப தன் சுர்ன, இப்ப நீங்க பல பெண்கள் உதவி செய்கிறீர்கள் அல்லது செய்வீர்கள் அப்படின்னு வரும். அடுத்தது ஆனா ஆழமோ, ஆழமோ அலிஃப்ல இருக்கு, அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுது, கண்ணை மூடி சொல்லிடலாம். என்ன அர்த்தம்? நான் செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் அறிவேன், நான் அறிகிறேன். ஓகே, இப்ப யாரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, எனக்கு அவரை தெரியும் அப்படி சொல்றாங்க. அப்ப நான் அறிவேன், எனக்கு அவரை தெரியும் அப்படின்றதுக்கு ஆனா ஆழமோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே போல யஷ் ரப்ன அத்தாலிபாத்தோ, அதே மாதிரி வெறும் நூன் சேர்ந்திருக்கு, அது வந்து ஃபேல், அதுனா பெண்பால் பன்மை. யாழ் இருக்கு, அப்ப அவர்கள் பல பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவர்கள் பல பெண்கள். ஷீன் ரா பா என்ன அர்த்தம்? ஷரீப குடித்தார்கள். அப்ப யஷ்ரப்ன அவர்கள் பல பெண்கள் குடித்தார்கள், குடிக்கிறார்கள். சோ தாலிபாத்னா மாணவிகள். அப்ப அந்த அவர்கள் பல பெண்கள் யாருன்னு இங்க இருக்கு தாலிபாத். மாணவிகள் குடிப்பார்கள். நிகழ்காலத்துல இல்லாம வருங்காலத்துல சொல்றேன். மாணவிகள் குடிப்பார்கள், அல்லது இப்ப செஞ்சுட்டாங்கன்னா குடிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்ப இந்த மாதிரிதான் ஃபேல வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம குரான்ல எங்க இப்படி பார்த்தோம், ஒவ்வொரு இடத்துல வந்து தாயலமூனன்னு வருது, ஏன்னா அல்லாஹ் நேரடியா பேசுறான். அவர்கள்னு பேசும்போது யா யூஸ் பண்ணியிருக்கான். நீங்கள்னு பேசையில தா யூஸ் பண்ணியிருக்கான். நாங்கன்னு சொல்லையில நூன் யூஸ் பண்ணியிருக்கான். அவன் அப்படின்னு சொல்லையில யா யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப அந்த மாதிரி ஆளுக்கு ஏத்தாப்புல அதை செயல் செய்தவர் யாரோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒருமை இருமை பண்ணி ஆண்பால் பெண்பால் பார்க்கணும். சோ இந்த வாரம் தான் ஃபேல் முதாரிக்கான அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு அனுப்புவேன். சோ நல்லா நிதானமா யோசிச்சு இன்ஷால்லா எழுதுங்க. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம 3 எழுத்துக்கு பார்த்தோம். கடந்த கால வினைச்சொல் என்ன செஞ்சோம்? கூடுதல் எழுத்து அப்படின்னு ஒண்ணு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அசல் எழுத்து 3னா கூடுதலா ஒரு எழுத்து வரும், 2 எழுத்து வரும், 3 எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். 5 எழுத்து, 6 எழுத்து அப்படிலாம். அப்ப அந்த எழுத்துக்களுக்கும் முதாரி மாத்தணும்ல. அப்ப அதை எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டா ரொம்ப எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காமன் ரூல் தான். நீங்க ரூல் அளவுக்கு ரொம்ப போக தேவையில்லை. ஏற்கனவே சொல்லும் போல அந்த அரபிக் படிக்கிறவங்க நோட் பண்ணிக்கிறதுக்காக ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். மத்தபடி இதை இப்படிதான் மாத்துவாங்கன்ற பேட்டர்னை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி அஃப் அல அலன்னு படிச்சு வைப்பீங்களோ அந்த மாதிரி அதோடைய முதாரி இதுதான் அப்படின்னு படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களால மாத்த முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், எழுத்துக்கள் கூடுறனால சர்ஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமான்னு கேட்டா வராது. ஃபஅலன் இருக்கு, சர்ஃப் எப்படி செய்வோம்? ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, ஃபஅலத்து ஃபஅலதா ஃபஅல்னு சர்ஃப் செய்வோம். சரி, 6 எழுத்து ஃபேல், இஸ்தஃபஅல, அதனால சர்ஃப் என்ன மாறும்? ஒண்ணும் மாறாது. அதேதான், இஸ்தஃபஅல இஸ்தஃபஅலா இஸ்தஃபஅலு இஸ்தஃபஅலத் இஸ்தஃபஅலதா இஸ்தஃபஅல்ன, இப்படிதான் மாறும். சோ சர்ஃப் வந்து எதுவும் மாறாது, எழுத்து தான் கூடுதே கொண்டு சர்ஃப்ல எந்த ஒரு மாற்றமும் வராது. அதே மாதிரிதான் ஃபேல் முபாரில நம்ம ஏற்கனவே படிச்சோம் பாத்தீங்களா? அவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா யா சேர்க்கணும், நான் அப்படின்னு சொல்லணும்னா அலிஃப் சேர்க்கணும், நாங்கள்னு சொல்லணும்னா நூன் சேர்க்கணும், நீங்கள் அப்படின்னு சொல்லணும்னா தா சேர்க்கணும். அப்ப இதேதான் எத்தனை எழுத்துக்கு போனாலும் இதேதான். சோ எழுத்து மாறுறதுனால ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வராது. ஜஸ்ட் அந்த முதல் வார்த்தையோட ஹரக்கத்துகளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா பாக்கி எல்லாமே ஒரே மாதிரிதான் வரும். அப்ப இப்ப 4 எழுத்து அப்படின்னா என்ன? ஃபஅல அப்படின்ற வினைச்சொல்லு கூட 4 எழுத்து எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து சேர்றதின் மூலமா அது 4 எழுத்து வினைச்சொல்லா வரும். அந்த அலிஃப் நடுவுல ஸ்டார்டிங்ல சேர்றதோ, இல்ல ஐன்கலிமா எக்ஸ்ட்ராவா சேர்றதோ, இல்லைன்னா ஃபாக்கு பக்கத்துல ஒரு அலிஃப் சேர்றதோ, அதாவது என்னது? அஃபஅல ஃபஅல ஃபாஅல அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? எழுத்துக்கள் கூடும்போது ஃபேல் இப்படி மாறும், இந்த உதாரணங்களை வச்சு. அப்ப இத வந்து எப்படி முதாரியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டா 3 ரூல்ஸ். எல்லா 4 எழுத்துக்குமே இதான் 3 ரூல்ஸ் தான்.
என்னன்னா முதல் எழுத்துக்கு தொம்மா போடணும். அது யார் அந்த முதல் எழுத்து? அந்த அலிஃப் சேர்க்கணும், தா சேர்க்கணும், அதே மாதிரி தா சேர்க்கணும், யா சேர்க்கணும், நூன் சேர்க்கணும்னு அந்த அத்தையின அப்படின்னு ஒண்ணு படிச்சோம் பாருங்க. அவன் செய்கிறான், நீ செய்கிறாய், நான் செய்கிறேன்க்கு அந்த அத்தையின அந்த எழுத்துக்கள் அதுதான் முதல் எழுத்து இப்போதைக்கு. அப்ப அது எல்லாத்துக்குமே என்ன செய்யணுமா? வம்மா போடணும். அதுக்குதான் பிராக்கெட்ல யான்னு போட்டிருக்கேன். அந்த யாவோ அலிஃபோ தாவோ நூனோ அதுக்கு தொம்மா போடணும். அப்ப எப்படி மாறும்? அஃபஅலன் இருக்கு. அப்ப அது என்ன செய்வாங்கன்னா முதல் எழுத்த யாவா போடுவாங்க. ஓகேவா? அந்த கூடுதல் எழுத்து தூக்கிட்டு யாவா போட்டுட்டு அதுக்கு தொம்மா போட்டுடுறாங்க. யுஃபாலு துஃபாலு அந்த மாதிரி யா தொம்மா. கடைசிக்கு முன்னாடி எழுத்து கசரா, அதாவது ஐன் களிமாவா எது இருக்கோ அதுதான் அந்த கடைசிக்கு முந்தைய எழுத்து. ஐன் களிமாக்கு கசரா, லாம் களிமா எப்பவும் போல தொம்மா தான். ஓகேவா? முதாரியுடைய அடையாளமே கடைசி எழுத்து தொம்மால முடியறதுதான். ஓகே, அப்ப முதாரியுடைய அடையாளமா நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஈஸியாக. அப்ப கடைசி எழுத்துக்கு தொம்மா. ஓகே, அப்ப இப்ப எப்படி மாறும்னா அஃஅலங்கிறதுல வேற எதுலயும் எந்த ஹரக்கத்தும் சேஞ்சஸ் கிடையாது. ஃபாக்கலிமாக்கெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்ல. இதுல முதல் எழுத்து அந்த யாவை சொல்லியிருக்காங்க. யா அலிஃப் நூன்னு சொல்லியிருக்காங்க, ஐன் களிமா சொல்லியிருக்காங்க, லாம் களிமா சொல்லியிருக்காங்க. ஃபாக்கலிமா பத்தி பேசல. அப்பனா என்ன அர்த்தம்? ஃபாக்கலிமாக்கு மாதிரில என்ன ஹரக்கத்தோ அதேதான் முலாரிலையும் வரும். கண்ணை மூடிட்டு போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அதே மாதிரி இதுல ஐன் களிமாவுடைய மாதி ஹரக்கத்து என்ன, முலாரி ஹரக்கத்து என்ன? தேவையே இல்லை. ஐன் களிமாக்கு என்னதுதான்? கசரா தான். முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம மாதிய பத்தி யோசிக்கவே தேவையில்லை. ஐன் களிமாக்கு எப்பவும் கசராதான். 4 எழுத்துக்கு போடாது. 3 எழுத்துக்கு இவ்வளவு நாள் பார்த்தது வேற, இது 4 எழுத்து. அப்ப இப்ப பாருங்க, அஃபஅல ஃபஅல ஃபஅலன்னு இருக்கு. சோ அஃபஅல எப்படி மாறும்னா முதல் எழுத்துக்கு தொம்மா போடணும், யூ. ஓகே, அடுத்தது ஃபா களிமா இருக்கு, அதுக்கு சுக்குன். அப்ப யுஃப். ஐன் களிமாக்கு கசரா, யுஃப். லாம் களிமாக்கு தொம்மா, யுஃப் இலு. அப்ப அஃப் அலன்னு இருக்கிறது யுஃப் இலு அப்படின்னு மாறும். அஃப் அல யுஃப் இலு, அஃப் அல யுஃப் இலு. ஓகே, சோ இப்ப அதே மாதிரி இப்ப அஃஅலன்னு ஒரு ஃபேல் இல்ல, ஆனா அன்சலன்னு அதே மாதிரி வேற ஒரு ஃபேல் இருக்கு. அன்சல அதே 4 எழுத்து மாதிரி இருக்கா? ஓகே, அப்ப அன்சல அஃஅல யுஃபஇலுன்னு மாறுச்சு. அப்ப அன்சல எப்படி மாறும்? அந்த அலிஃப்க்கு பதிலா இந்த யாவை சேர்த்துட்டோம், அந்த யாக்கு ஒரு தொம்மா போட்டுடுறோம். அடுத்து ஃபாக்கலிமா இந்த நூனுன்ற எழுத்த அப்படியே ஹரக்கத்து மாறாம சுக்குன் வச்சு எழுதிக்கணும், யுன். அடுத்து ஐன் களிமா, அதுக்கு கசரா போடணும். இங்க யார் ஐன் களிமா? ஜா தான் ஐன் களிமா. அப்ப ஜா, அதுக்கு கசரா போடணும். லாம் களிமா தொம்மா போடணும். அன்சலால லாம் களிமா லாம் தான், அப்ப அதுக்கு தொம்மா. அப்ப அன்சலன்றது யுன் ஜிலு அப்படின்னு மாறும். அர்சல யுர்சிலு, அக்ரம யுக்ரிமு, அஹ்ரஜ யுஹ்ரிஜு. இந்த ஃபேல்லாம் குரான்ல வரும். அஹ்ரஜ யுஹ்ரிஜு எல்லாமே குரான்ல வரும். அஹ்ரஜல்ல இல்ல சம்திங் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி யுஹ்ரிஜு மினல் லைலி அப்படின்னு வரும், மின துலுமாத்தி அப்படின்னு வரும். சோ அப்ப இந்த மாதிரி ஃபேல்கள் எல்லாமே வருது. அதுக்குத்தான் இந்த 4 எழுத்து 5 எழுத்த படிக்கிறோம். அப்ப அஃஅலவை எப்படி மாத்தணும்? யுஃபஇலு அப்படின்னு மாத்தணும். அடுத்து இது ஒரு வகையான 4 எழுத்து. இன்னொரு 4 எழுத்து என்ன? ஃபஅல. ஃபஅலக்கு அதேதான். ஸ்டார்டிங்ல யா சேர்க்கணும், அதுக்கு தொம்மா போடணும், கடைசிக்கு முன்னாடி கசரா, கடைசிக்கு தொம்மா. அப்ப என்ன வரும்? ஃபஅலங்கிறது யு ஃபஇலு. ஃபா கலிமாக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல, அப்படியேதான் இருக்கும். ஃபா ஃபாவா தான் இருக்கு. ஃபா ஃபதஹா ஃபா. அப்ப ஃபஅல யு ஃபஇலு, ஃபஅல யு ஃபஇலு. ஓகேவா? ஃபஅல யு ஃபஇலு. இப்ப அந்த மாதிரி அல்லம அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? அல்லம எப்படி மாறும்? ஸ்டார்டிங்ல யா சேர்த்து தொம்மா போடணும். செகண்ட் ஐன் ஃபாக்கலிமா, இது ஐனுங்கிறது ஃபாக்கலிமா இந்த இடத்துல, அதை அப்படியே பார்த்து எழுதுறோம். இந்த லாம் காரன் தான் ஐன் களிமா. அப்ப அதுக்கு என்ன செய்யணுமா? கசரா போடணும். ஓகேவா? அப்ப கசரா போட்டோம். கடைசியா லாம் களிமா, அவனுக்கு தொம்மா போடணும். அப்ப ஃபஅல யு ஃபஇலுன்னு வருது. அல்லம யு அல்லிமு. ஓகேவா? நான் ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூட சொல்லுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்தடுத்து நான் இன்னும் கொஞ்சம்
ஸ்லோவா போறேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவா நடத்தி சில பேட்சஸ்ல எல்லாம் வந்து இது டக்குன்னு சொல்லிருங்க, ரொம்ப லென்த்தா போகும்போது எங்களுக்கு குழப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் டக்கு டக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேவா? அப்ப அல்லம யூ அல்லிமு. அஃஅல எப்படி மாறுது? இது இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் எனக்கு சொல்ல வரல அப்படின்னா இப்படியே மனப்பாடம் பண்ணிக்காங்க. அஃஅல யுஃபஇலுன்னு மாறும். ஃபஅலன்ற நிகழ்காலம் யுஃபஇலுன்னு மாறும். ஃபாஅலன்றதுடைய நிகழ்காலம் யுஃபாஇலு. சோ ஸ்டார்டிங்ல யூ சேர்த்துடுறோம். ஐன் கலிமாக்கு கசரா, லாம் கலிமாக்கு தம்மா. அப்ப யுஃபாஇலு. ஓகேவா? அஃஅல யுஃபிலு, ஃபஅல யுஃபஇலு, ஃபஅல யுஃபாஇலு. இப்படி மாறும். சரியா? சரி, அப்ப இப்படி மாறுறதுனால என்ன சர்ஃப்ல என்னங்க மாறும்னு கேட்டா ஒரு மாற்றமும் இல்ல. அந்த ஃபஅல யுஃபஇலு, ஃபஅல யுஃபஇலு, அஃஅல யுஃபஇலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த முதல் இடம். ஓகேவா? இப்ப ஃபஅலக்கு யுஃபஇலு படிச்சோம். அப்ப அந்த மாதிரி இங்க வந்து அர்ரஃபன்னு ஒரு ஃபெயல் இருக்கு, அறிமுகப்படுத்துறது, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அர்ரஃப. அப்ப அர்ரஃப எப்படி மாறும்? யூ அர்ரிஃபு அப்படின்னு மாறுமா? அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மீதி 13 சர்ஃபும் உங்களுக்கு தெரிஞ்சு வரும். யூ அர்ரிஃபு, அவன் அறிமுகம் செய்கிறான். இருமை எப்படி வரும்? யூ அர்ரி ஃபானி, அவர்கள் 2 பேரும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. யூ அர்ரி ஃபூன, அவர்கள் பல ஆண்கள் அறிமுகம் செய்கிறார்கள். து அர்ரிஃபு, யூக்கு பதிலா து எழுத்ததான் மாத்திரம், ஹரக்கத் அப்படியேதான் இருக்கு. து அர்ரிஃபு, அவள் ஒரு பெண் அறிமுகம் செய்து வைக்கிறாள். து அர்ரிஃபானி, அவர்கள் இரு பெண்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். யு அர்ரிஃபுன, அவர்கள் பல பெண்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். ஹரக்கத்துலாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எப்பவும் போல அந்த யா மாத்துறது, தா மாத்துறது, வாவ் நூன் மாத்துறது, வெறும் நூன் போடுறது, அலிஃப் நூன் சேர்க்கிறது, இதுதான் எப்பவும் போல சேர்க்கணும். அப்ப எப்படி சர்ஃபு வரும்? யு அர்ரிஃபு, யு அர்ரிஃபானி, யு அர்ரிஃபூன, து அர்ரிஃபு, து அர்ரிஃபானி, து அர்ரிஃப்ன, து அர்ரிஃபு, து அர்ரிஃபானி, து அர்ரிஃபூன, து அர்ரிஃபீன. ஓகே, இங்க து அர்ரிஃபி அப்படின்னு போடுறீங்க. ஆக்சுவலா து அர்ரிஃபீன, நீ அறிமுகம் செய்து வைத்தாய், செய்து வைக்கிறாய். து அர்ரிஃபானி, நீங்கள் இரு பெண்கள் அறிமுகம் செய்து வைக்கிறீர்கள். து அர்ரிஃபுன, நீங்கள் பல பெண்கள் அறிமுகம் செய்து வைக்கிறீர்கள். உ அர்ரிஃபு. சோ அப்ப அந்த யாக்கு பதிலா ஸ்டார்டிங்ல யா போட்டு பம்மா போட்டோம். நான் செய்கிறேன் என்ன செய்யணும்? அலிஃப் போடணும். அப்ப அலிஃப் போட்டு தொம்மா போடணும். அதுதான் இங்க வித்தியாசம். 4 எழுத்துக்கு மட்டும் முதல் எழுத்து தொம்மாவா வரும். அப்ப உ அர்ரிஃபு, நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். நு அர்ரிஃபு, நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வெறும் ஹரக்கத்தோட சேஞ்சஸ் மட்டும் செஞ்சா போதும், சர்ஃப்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப இந்த மாதிரிதான் எத்தனை எழுத்து போனாலும் நீங்க வந்து சர்ஃப்ல வந்து கவலைப்பட தேவையில்லை. அந்த முதல் வார்த்தை மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. சோ நாளைக்கு இன்ஷால்லா 5 எழுத்து 6 எழுத்து அதுவும் இதே மாதிரிதான் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம். ஏன்னா குரான்ல வந்து 4 எழுத்தும் வந்திருக்கு, 5 எழுத்து 6 எழுத்து எல்லாமே வருதுங்கிறனால எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறோம். சோ இதை வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களை வந்து பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஃபாஸ்டா போறேன் இல்ல வேற எதுனாலும் கொஞ்சம் எனக்கு பிரைவேட்ல வந்து ஃபீட்பேக் வந்து இன்ஷால்லா கொடுங்க. இல்ல பிரைவேட்ல இல்லாம நீங்க குரூப்ல கொடுத்தா கூட மத்தவங்களும் சொல்ல தயங்கிக்கிட்டு இருக்கவங்க கூட ஒரு ஃபீட்பேக் வந்து குரூப்ல, ஆமா சிஸ்டர் எனக்கும் இப்படி தோணுச்சு அப்படின்னு கூட தைரியமா கூட சொல்லுவாங்க. அதனால இன்ஷால்லா குரூப்லயே கூட நீங்க சொல்லுனாலும் தாராளமா உங்க ஃபீட்பேக்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இதுதான் ஃபெயல் முதாரில 4 எழுத்தை எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது. நாளைக்கு இன்ஷால்லா மீதியை பார்ப்போம். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு